ஜெய் சாய்ராம். நான் கோயம்புத்தூர்லேருந்து கவிதா பேசுகிறேன். வண்டலூர் வணித்துணை கூட்டு பிரார்த்தனை கோபுரம் அலங்காவலராகவும், சாய் பக்தராகவும், நிறுவனராகவும், சாய் உபாசகராகவும், சாய் சித்தராகவும் மாறிவிட்ட திரு சாய்ராம்ஜி அவர்கள் பல கூட்டு பிரார்த்தனை செஞ்சு சக்ஸஸ் ஆகிருக்குது, வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அதில் நானும் ஒருத்தி. கடந்த 1 வருட காலமாக சாய் டிவோட்டிஸ் நான். ஸோ பல வெளிநாடுகள்லேருந்து ஃபோன் பண்ணி தன்னோட குறைகளையும் கஷ்டங்களையும் சொல்லுவாங்க. திரு சாய்ராம் சித்தர் அவர் வந்து எல்லாத்துக்கும் கூட்டு பிரார்த்தனை செஞ்சு சக்ஸஸ் பண்ணி அவங்களே யூடியூப்பில் பேசி தன்னோட பிரார்த்தனைகள் எல்லாம் சக்ஸஸ் ஆகிடுச்சுங்கிறதுக்கு நன்றி சொல்லுவாங்க. ஸோ அவர் புகழுக்காகவோ இல்லை காசு பணத்துக்காகவோ இதை செய்யலை, அவர் ஒரு சேவையாக எடுத்து இதை செய்கிறாரு. ஸோ அவர் வந்து சாய்பாபாவுக்கு முன்னாடி எல்லாரும் சமங்கிற மாதிரி சாய் ராம்ஜி அவர்கள் எல்லாத்தையும் சமமாக நினச்சி தான் கூட்டு பிரார்த்தனை செய்கிறாரு. எல்லாத்துக்கும் அது சக்ஸஸ் ஆகுது. ஸோ நீங்களும் உங்கள் குறைகள் ஏதாவது இருந்தால் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். எந்த நேரம் ஃபோன் பண்ணாலும் அவர் சலிக்காமல் ஃபோன் அட்டன் பண்ணி தங்களோட குறைகளை கேட்டு நியாயமான பிரார்த்தனை செஞ்சு நியாயமான கருத்துக்களையும் நியாயமான ஆலோசனைகளையும் கூறுவார். ஏழை பணக்காரங்க அந்த மாதிரி எதுவும் பார்க்க மாட்டார். ஸோ சாய்ராம்ஜி அவர்கள் வந்து ஒருவர் பலருக்காகவும் பலர் ஒருவருக்காகவும் இருக்கிற இந்த கூட்டு பிரார்த்தனையில் வெரி சக்ஸஸ்ஃபுல். ஸோ இது பல சாய் டிவோட்டிஸ் யூடியூப்பில் பேசியிருக்கிறத நானே கேட்டிருக்கேன். ஸோ அதில் நானும் பலனடைஞ்சிருக்கேங்கிறதுனால தான் நான் பலனடைஞ்சதையும் மற்றவங்க கேட்கணுங்கிறதுக்காக யூடியூப்பில் போட சொன்னேன். ஸோ இதன் மூலமாக பல சாய் பக்தர்கள் பல மக்கள் வந்து இதை கேட்டு அவங்களும் தன்னோட கூட்டு பிரார்த்தனையில் தன்னோட குறைகளை சொல்லி சக்ஸஸ் பண்ணணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தில் தான் நான் இதை சொல்கிறேன். ஸோ தங்களுக்கு என்ன கஷ்டமாக இருந்தாலும் எனக்கு என்ன இருந்தாலும் எதாக இருந்தாலும் நான் சாய்ராம்ஜி அவர்கிட்ட கேட்டு தான் செய்வேன். அவர் நியாயமானதாக சொல்லுவார். ஸோ அதனால நான் பலனடைஞ்சிருக்கங்காட்டி தான் இது மற்றவங்களும் பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை போட சொல்கிறேன். ஜெய் சாய்ராம்.